சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திரை விமர்சனம் வந்து ஹரி வெங்கடேஷ் இயக்கத்தில் அனீஷ் மாசிலாமணி கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் களமிறங்கியிருக்கிற படம் வந்து ஃப்ரைடே. இந்த படத்துக்கு ஏன் ஃப்ரைடே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அது வந்து நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க ஒரு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மைம் கோபி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டான், பல்வேறு பிஸ்னஸ்கள் அடியா கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட வேலை செய்கிறது தான் நம்ம கதாநாயகன் வந்து அனீஷ் மாசிலாமணி. அவருடைய வேலை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கை காட்டுற இடத்துல போய் அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, அவர் சொல்கிற இடத்துல போய் கலெக்ஷன் பண்ணிடுறது, இதெல்லாம் தான் வந்து நம்ம கதாநாயகனுடைய வேலை. இப்படி இருக்கிற கட்டத்தில் மைம் கோபிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு ஆளை இவங்க வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணுற இடத்துல நம்ம தீனாவும் கூட இருக்கிறார். அவர் கூட தீனா வந்து கத்தியில் குத்திட்டு அவன் வந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு சின்ன வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. அப்போது தீனாவுக்கு வந்து நம்ம அனீஷ் மாசிலாமணி வந்து சொல்கிறார், ஏன் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய தம்பியை வந்து அவன் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படியான காலகட்டத்தில் இப்படி கதை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தீனா வந்து ஒரு கட்டத்தில் அனீஷையே கொலை பண்ண முயற்சி பண்ணார். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா, அனீஷோடைய வீட்டில் இவர் நம்ம தீனாவுடைய வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இறந்து கிடக்க, அவங்க அம்மாவையும் கொன்னுடுறாங்க, 2 பேரையும் கொன்னுடுறாங்க. அப்படி கொண்டுட்டு ஓடி வரவர் யாருன்னா நம்ம கதாநாயகனுடைய தம்பி ஒருத்தர். அவரும் ஒரு மைண்ட் கோபிக்கிட்டு வேலை செய்கிற 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டு ஓடி வராங்க. இப்போ தீனா வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த நம்ம கதாநாயகனுடைய தம்பியை கொண்டுடுறாரு. இப்போ அதை கொலை பண்ண சொன்னது இவன் தான் சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து இவங்களை பழிவாங்க, அந்த வில்லன் கூட சேர்ந்து இப்படி வர ஒரு கதை தான் வந்து ஃப்ரைடே. இது நம்மளுக்கு நம்ம நாயல் வந்து எப்படி அந்த எதிரி கேங்க்லேருந்து வெளியில் வராரு, தப்பிச்சு வராரு அப்படின்லாம். இந்த படத்துடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மைய கரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான், துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால் தான் சாவான். அதாவது கெட்டது செய்யணும்னு நினைக்கிறோம், அதே கெட்ட விஷயத்தில் தான் அவன் சாவான், அவனுடைய அழிவு நிச்சயம் அப்படின்ட்டு தான் சொல்ல வராங்க. இந்த விஷயம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக பல திரைப்படங்களில் வந்து போட்டு அடித்து உடச்சி புரட்டி எடுத்த ஒரு கதை தான். இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டார்க் பேக்ரவுண்டில் ஒரு இரவு நடக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சென்னை இருக்குதான்றது நமக்கு வந்து தெரியல, இன்னும் இருக்குதா இல்லையான்றது. ஆனாலும் நமக்கு வந்து சினிமாவில் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. புதுசாக இல்லை, ஒரு பழக்கப்பட்ட கதைனாலும் ஒரு புது விதமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. கதையில் சில கேரக்டர்கள், சில கதாபாத்திரங்கள் மட்டுமே அவங்களுக்குள்ளேயே அந்த ஓடல் எல்லாமே நல்லா அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒளிப்பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டில் நடக்கிற அந்த கதைக்கு அந்த மாதிரி ஒளிப்பதிவு, இசை எல்லாருமே இந்த படத்தில் இயக்குனர்லேருந்து எல்லாருமே புதுமுகங்க. எல்லாருமே அவங்களுடைய பங்கை தங்களுடைய சக்திக்கு மீறி வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கதை மட்டும் நம்ம அரைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான். இருந்தாலும் இந்த ஃப்ரைடே அப்படின்றது அவங்களுக்கு வந்து